கும்பகர்ணன் ஏன் 6 மாதம் தூக்கம் 6 மாதம் விழிப்புன்னு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கும்பகர்ணன் மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கன். அவனுடைய ஆற்றலை பார்த்து தேவர்கள் பயப்படுறாங்க. கும்பகர்ணன் பிரம்மனை நோக்கி தனக்கு இந்திராசனம் வேணும்னு தவம் இருக்க இந்திரனுக்கு கும்பகர்ணன் மீது பயம் வருது. இவன் தன்னுடைய ஆசனத்தை பறித்து தேவர்களுக்கெல்லாம் அதிபதி ஆகிவிடுவானோன்னு பயந்த இந்திரன் பிரம்மன் கிட்ட போய் ஏதாவது சதி செய்து கும்பகர்ணனின் ஆசையை தடுத்து நிறுத்துங்கள்னு சொல்ல பிரம்மன் கும்பகர்ணன் நாக்குல சரஸ்வதி தேவியை போய் உட்கார்ந்துக்க சொல்றாரு. சரஸ்வதியும் கும்பகர்ணன் நாக்குல உட்கார்ந்துக்கிறாங்க. பிரம்மன் கிட்ட கும்பகர்ணன் வரம் கேக்குறப்ப எனக்கு இந்திராசனம் வேணும்னு கேட்க வந்தவரு நித்திராசனம் வேணும்னு கேட்கிறாரு. பிரம்மனும் அவ்வாறே ஆகட்டும்னு சொன்ன பிறகுதான் கும்பகர்ணனுக்கு தான் செய்த தவறு புரியுது. ஆனால் கொடுத்த வரத்தை திரும்ப பெற முடியாதே. அதனால் கும்பகர்ணன் பிரம்மன் கிட்ட வேண்ட வருடம் முழுக்க நித்திரை இல்லாமல் 6 மாதம் நித்திரை 6 மாதம் கண்விழிப்புன்னு மாத்தி வரம் தராரு பிரம்மன். அதனால் தான் கும்பகர்ணன் 6 மாத தூக்கம் 6 மாதம் விழிப்புல இருந்தாரு.